السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يخسف بكم أن يرسل عليكم حاسبا فستعلمون كيف نذير. وقال النبي صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله وأحب إليه خلقه أنفعهم لإياله أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், புனிதம் நிறைந்த ஜும்மாவில் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த உலகில் மனிதர்கள் மிகவும் பலகீனமானவர்கள். நித்தமும் நிமிடமும் அதை அறிவதற்கு இறைவன் பல அத்தாட்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். எப்பொழுதெல்லாம் இந்த மனித சமூகம் ஒரு தன்னிறைவாக நாம் வாழுகிறோம், ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நமக்காக நாம் தேடிக்கொண்டோம், இனி வாழ்க்கையில் எந்த விதமான இடரும் இருக்காது, அல்லது நாம் வாழ்க்கையில் முழுமை பெற்று விட்டோம் என்கின்ற ஒரு சிந்தை மனிதனின் உள்ளத்தில் எப்பொழுதெல்லாம் எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் இந்த உலகத்திற்கு சொல்லும் அத்தாட்சி: என் வல்லமை உன் உள்ளங்களில் இருக்கக்கூடிய எண்ணத்தை விட பெரியது என்பதை நிமிடத்தில் அதை நிகழ்த்தாட்டி கொண்டிருக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கையான பெருமக்களே, நான் ஓதிய அந்த திருவசனம் சொல்லுகிறது: அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அம்ர் அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர். வானில் இருக்கக்கூடிய இறைவன் உங்களை நிமிடத்தில் பூமிக்குள் விழுங்குவதற்கும் அந்த பூமி உங்களை விழுங்கி உள்ளே இழுத்துக் கொள்வதை நீங்கள் பயப்படுவதற்கு பின்னாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எச்சரிக்கைக்கும் நீங்கள் தயாராக இல்லையா? உங்களுக்கு அந்த அபயம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதாக இறைவனுடைய அந்த திருவசனம் கூறுகிறது. நாம் எப்பொழுதெல்லாம் அபயமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய சோதனைகள் இறைவன் நிகழ்த்தாட்டி கொண்டிருக்கிறான். காரணம் ஒன்றுதான், பேரிடர்கள். உலகில் எல்லா இடங்களிலும் வருடத்தில் நாம் சந்தித்த பேரிடர்கள் முதல் கொண்டு உலகத்தில் இன்று வரைக்கும் எல்லா நாடுகளும் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஜப்பானில் அதிகபட்சமான நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது என்பதாக அறிவியல் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 7 ரிக்டார் அளவுக்கு மட்டும்தான் நிலநடுக்கங்கள் ஏற்படும். ஆனால் ஜப்பானில் 14 ரிக்டார் அளவிற்கு அந்த அதிர்வுகள், அந்த பூமியிற்கு ஏற்படுகின்ற பிளவுகள் அவ்வளவு தூரம் வெகுவாக ஏற்படும். எனவே ஜப்பானியர்கள் யோசித்தார்கள், இரும்புகளால் வீடுகளை அமைத்தார்கள், ஸ்பிரிங்குகளை கொண்ட வீடுகளை அவர்கள் கட்டமைத்தார்கள். இதற்கு பின்னால் எவ்வளவு ரிக்டர் அளவிற்கு அதிர்வுகள் ஏற்பட்டாலும், நில பூமிகள் பிளந்தாலும் நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களில் சிறு சேதங்கள் ஏற்படாது என்கின்ற ஒரு விதமான அபயம் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்டது. இறைவனுடைய அந்த அத்தாட்சி சில வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட அந்த ஜப்பானினுடைய மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் எல்லாம் தரைமட்டமாக போனது. சங்கையானவர்களே, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி: இறைவன் வலிமையானவன், வல்லமையானவன். இங்கு அடியார்களாக இருக்கிற நாம் எதை பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் தெரிந்த வெட்ட வெளிச்சமான செய்திதான். சமீபத்திய சில நாட்களில் இருந்து கேரளத்து மக்கள் அவர்கள் படுகின்ற ஒரு ஒற்றை கிராமம், ஒற்றை மாநிலமாக அங்கு இருக்கக்கூடிய கேரளத்தில் இருக்கக்கூடிய சின்ன இடத்தில் இருக்கக்கூடிய வயநாடு என்கின்ற அந்த பகுதியில் எத்தனை கிராமங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை உயிர்கள் போகி இருக்கிறது என்பதை செய்திகள், வலைதளங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
1996க்கு பின்னால், கிட்டத்தட்ட 1924க்கு பின்னால், 96 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படி ஒரு மழையும் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கையும் கேரளா சந்தித்திருக்கிறது என்பதாக செய்திகள் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட ஒரு பருவமழை பெய்கின்ற மொத்த எண்ணிக்கைக்கான அந்த மழை அளவையும் ஒரு இரவில் பெய்து அந்த பூமியை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு விதமான கோர நிகழ்ச்சியை இன்று அந்த கேரளா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சங்கையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அவர்களுடைய இறப்பு எண்ணிக்கை 470 என்பதாக செய்திகள் சொல்லுகிறது. ஒரு 255 பேர் எங்கு போனார்கள் என்பது கூட தெரியாமல் மாயமாகி போயிருக்கிற சூழல். 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து உடல்கள் எடுத்து வரப்படுகிறது. 100 கிலோமீட்டர் என்றால் இங்கு ஒருவர் அடித்து செல்லப்படுகிறார் என்று சொன்னால் மிக தூரத்திற்கு பின்னால் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த உடல் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த உடல்கள் எங்கெல்லாம் பரவி பூமிக்குள் புதைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு சில மாதங்களாகும் என்பது அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேரளத்து மக்கள் மிக இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு இரவிற்குள் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் மாயமாகி போனது. முண்டகை, அதே போன்று சூரல்யரா போன்ற சின்ன சின்ன இடங்களை அந்த செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. முக்கியமான இடங்களில் ஏற்படுகின்ற அந்த வெள்ளப்பெருக்கினுடைய விளைவு அங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 500 கிராமங்களில் 50 கிராமங்களை தவிர 450 கிராமங்கள் பூமிக்குள் புதைந்து போய்விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் யோசிக்க வேண்டும். அங்கு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள், வாழ்வாதாரங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், முஸ்லிம்கள். நாம் எல்லாம் நம் ரத்த பந்தங்களாக பார்க்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களாக அங்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கேட்கலாம், ஒரு மலையில் எப்படி நிலச்சரிவு ஏற்படும்? வயநாடு என்பது ஒரு களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலையை போன்ற ஒரு தோற்றம் உள்ள பூமி. அங்கு இருக்கக்கூடிய பூமியில் ஆழமாக வேர்விட்டு வளரக்கூடிய மரங்கள் கிடையாது. எல்லாம் தேயிலை தோட்டங்களாக பூமிக்கு மேற்பகுதியில் வளரக்கூடிய ஒரு தேயிலை தோட்டங்கள் மட்டும்தான் அந்த பூமியை சார்ந்திருக்கிற தாவரங்களாக இருக்கிறது. 1800 மடங்கு அளவிற்கு 1950ற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1800 மடங்கு அளவிற்கு தேயிலை தோட்டங்கள் முழுவதுமாக வயநாடை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி பூமி மொத்தமும் எந்த விதமான வேர்பிடிப்பும் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் மழையை தாங்குகிற அளவிற்கு அந்த பூமிக்கு சக்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக மலைகள் இறங்குகின்ற நேரத்தில் தண்ணீர் மொத்தமாக பூமி விழுங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த மண் கரைசலாக மாறி அப்படியே பூமியில் அப்படியே வெள்ளப்பெருக்காக, சகதிகளாக, சேறுகளாக அப்படியே அடித்து செல்லுகிறது என்கின்ற அந்த செய்தி அறிவியல் சொல்லுகிறது. சங்கையான பெருமக்களே, இயற்கையினுடைய சீற்றம். கிட்டத்தட்ட கேரளாவினுடைய முதல்வர் சொல்லுகிறார், பினராயி விஜயன் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட எங்களுடைய இழப்புகள் 20,000 கோடியை தொட்டுவிட்டது. 10,000 கிலோமீட்டர் அளவிற்கு நாங்கள் போட்டிருந்த சாலைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி போய் பூமியில் உள்ளே சென்று விட்டது. 10,000 கிலோமீட்டருக்கு போடப்பட்ட சாலைகள், கேரளாவை சுற்றியுள்ள எல்லா சாலைகளையும் சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகிறார்கள், சாலைகள் மட்டுமல்ல, மின் இணைப்புகள், வீடுகள், லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்கள், வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் பூமிக்குள் போய்விட்டது. பள்ளிவாசல்கள் முதல் கொண்டு எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு இமாம் அந்த வெள்ளப்பெருக்கிற்கு முந்தைய இரவு மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார், ஃபஜ்ரில் அந்த பள்ளி பூமிக்குள் இருக்கிறது. இமாமோடு சேர்ந்து அந்த பள்ளி பூமிக்குள் புதைந்து போய் கிடக்கிற செய்திகள் நாம் எல்லாம் வலைதளங்களில் பார்த்திருக்க முடியும். சங்கையான பெருமக்கள், இதெல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி. 20,000 கோடி இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கான இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு நாங்கள் அரசிடம் உதவி கேட்டுகிற பொழுது அங்கு ஒருதலைபட்சமாக சாரப்படுகின்ற அந்த கோரிக்கைகள், ஒருதலைபட்சமாக அங்கு பேசப்படுகின்ற உள்கட்ட அமைப்புகள், நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். கேபினெட் மினிஸ்டராக பார்க்கப்படக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர் சொல்லுகிறார், 1 வாரத்திற்கு முன்னாக நாங்கள் கேரளாவில் எச்சரிக்கை செய்து விட்டோம். அவர்களுடைய மெத்தனமான அந்த பொடுபோக்குத்தனத்தால் இவ்வளவு பெரிய சேதங்கள் அவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பதிலாக இவர் சொல்லுகின்ற வார்த்தை, எங்களுக்கு மழை பொழியும் என்றுதான் சொல்லப்பட்டதே தவிர, அதுவும் இப்படி நிலச்சரிவு ஏற்படும் ரெட் அலர்ட் என்கின்ற அந்த ஒரு எச்சரிக்கையை கூட மத்திய அரசு எங்களுக்கு தரவில்லை என்கின்ற அந்த செய்தியை அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சொல்லுகிறார். சங்கையானவர்களே, இவ்வளவு கோரிக்கைகளுக்கு பின்னாலும் கேரளாவிற்கு வந்திருக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா? முதல்ல ஒரு 100 கோடி ஒதுக்கப்பட்டது. 20,000 கோடி இழப்பிற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய அளவு ஒரு 100 கோடி ஒதுக்கப்பட்டது. பின்னால் ஒரு மறுபரிசீலனைக்கு பின்னால் ஒரு 500 கோடி, மொத்தம் 600 கோடி மட்டும்தான் மத்திய அரசு இதுவரைக்கும் கேரளாவிற்கு ஒதுக்கி இருக்கிற நிதியினுடைய அளவு. சங்கையானவர்களை, இங்கு நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், சமூக வலைதளங்களில் பெரிதாக இது ஒரு மத அரசியலாக பார்க்கப்படுகிறது.
நிறைய வலைதளங்களில் நிறைய விஷயங்கள் எப்படி போடப்படுகிறது என்று சொன்னால், இங்கு டிக்ரீஸ் த பீஃப் கன்சியூம்ஷன், அங்கு இருக்கக்கூடிய மாடுகள் இறைச்சிகள் அதிகமாக சாப்பிடுகிற மாநிலமாக கேரளா இருக்கிறது. இப்பொழுது அந்த மாநிலத்தின் இழப்புகள் அதிகமாகின்ற பொழுது மாடுகளுடைய கறிகள் அங்கு சேகரிக்கப்படுகிறது, அங்கு குறைக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இங்கு முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளை குறிப்பிட்டு இந்த வெள்ளப்பெருக்கும் இந்த அழிவும் மலப்புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறைய விதமான அங்கிருக்கக்கூடிய பெரும் பெரும் ஸ்தலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்குமே என்று செய்திகளில் அங்கிருக்கக்கூடிய வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. ஒரு தலைபட்சமாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். மக்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய இன்னல்கள் இருக்கிறது என்கிறதெல்லாம் தாண்டி இங்கு ஒரு மதமாக இந்த ஒரு பேரிடரை பார்ப்பது மிகப்பெரிய கனத்த இதயத்தோடு நாம் சந்திக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. சங்கையான பெருமக்கள், இது போன்ற நேரங்களில் நாம் எப்படிப்பட்ட மன உள்ளங்களை கொண்ட முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ், அல் ஹல்கு குல்லுஹும் இயாதுல்லாஹ், உலகில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ்வினுடைய குடும்பங்கள். அல்லாஹ்வினுடைய குடும்பம் என்றால் அல்லாஹ்வின் உதவியில் வாழக்கூடியவர்கள். அதில் அஹப்பு இலைஹி மின் இயாலிஹி, அந்த குடும்பங்களில் அல்லாஹ் நேசிக்கிற ஒரு படைப்பு என்னவென்றால் அன்ஃபஅஹும் லியாலிஹி, கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், கூட இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள், சகோதரர்களுக்கு இருக்கிற காலங்களில் உதவியை செய்யக்கூடியவர்களுடைய அந்த விஷயத்தை, அந்த படைப்பை இறைவன் நேசிக்கிறான் என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் உதவுகின்ற கரங்களாக நம் சகோதரர்களுக்கு, நம் சொந்தங்களுக்கு, நம் இரத்த பந்தங்களுக்கு, நம் சகோதரர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரமாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் செய்திகளாக கூட இருக்கட்டும், அதுவும் கூட அவர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் மிக அதனுடைய அளவு மிக பெரியதாக பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சபையில் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன நடுக்கம் பூமியில் ஏற்படும். சஹாபிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இறைவன் நமக்கு தண்டனையை கொடுப்பதற்கான ஒரு அத்தாட்சியை அவன் லேசாக காண்பிக்கிறான். நீங்கள் பாவங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சங்கையானவர்களே, இந்த உலகத்தில் எதெல்லாம் நமக்கு பேரிடர்களாக அழிவுகளாக ஏற்படுகிறதோ எல்லாம் இறைவன் நம்மை உஷார்படுத்துவதற்கும் அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்குமான ஒரு அத்தாட்சிகளாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற மிகப்பெரிய கருத்தாக பார்க்கப்படுகிறது. சங்கையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானில் ஏதாவது ஒரு மேகமூட்டம் ஏதாவது ஒரு காற்று பலமாக வீசினாலோ அல்லது மேகத்தில் ஏதாவது ஒரு மேகமூட்டம் கரும் மேகம் அங்கு சூழ்ந்து கொண்டாலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் அப்படியே மஞ்சரித்து போய்விடும், அப்படியே முகமெல்லாம் மாறி போய்விடும். சஹாபிகள் எல்லாம் சந்தோஷத்தில் இருப்பார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மழை இந்த பூமியை அடைய போகிறது என்கின்ற சந்தோஷத்தில் இருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். நான் பெருமானாரிடத்தில் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்கள் முகம் இவ்வளவு மஞ்சரித்து போய் கிடக்கிறது? வானில் பெய்கின்ற மழை சந்தோஷத்திற்குரிய அடையாளம் அல்லவா? நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா யூகுமினுனி, நீ என்ன அபயம் பெற்றவராக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் பயப்படுவதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அழிப்பதற்கு இறைவன் இப்படித்தான் மழையை அனுப்பினான். இப்படித்தான் மழைகள் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த மழை பெய்ய தொடங்குகின்ற பொழுது அந்த சமூகத்தினர் சொன்னார்கள், இறைவன் இது நமக்காக அனுப்பிய நல்ல மழை, இதன் மூலியமாக பயன் இருக்கிறது என்பதாக அவர்கள் ஆசையோடு அதை வாங்கி கொண்டார்கள். அது தொடர்ச்சியாக பெய்ய ஆரம்பித்ததற்கு பின்னால், மொத்தமாக உருகுலைந்து போனதற்கு பின்னால் அந்த சமூகத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். எனவே அது போன்ற மழையாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கை என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சங்கையான பெருமக்களே, மழை என்பது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி தான், மிகப்பெரிய அருட்கொடை தான். அந்த அளவை அது மிஞ்சுகின்ற பொழுது, ஒரு வருடத்திற்கு பெய்கின்ற மழை ஒரு இரவில் பெய்தால், ஒரு தென்மேற்கு பருவக்காற்றில் ஏற்படுகின்ற மழையினுடைய மொத்த பருவமும் ஒரு இரவுக்குள்ளாக 30ஆம் தேதி இரவுக்குள்ளாக ஒரு இடத்தில் அது பெய்யப்பட்டால் அது எவ்வளவு பெரிய சீற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் வருவார்கள், யா ரசூலல்லாஹ், ஹலக்கத்தில் எங்களிடத்தில் நிறைய பொருள்கள் அழிந்து கொண்டே வருகிறது. ஹலக்கத்தில் அம்வால் வட்கத்தாத்தி சுபுல், எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் இறந்து போய் கொண்டிருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, பெய்கின்ற தொடர் மழையினால் எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானாரிடம் கேட்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எவ்வளவு நிதானமாக அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஹாவலைனா வலா அலைனா, அவர்கள் செய்த துஆ இதுதான்,
இறைவா பெய்கின்ற இந்த மழையை நிறுத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன்னா மழையை திட்டுவதற்கோ மழையை வஞ்சிப்பதற்கோ இந்த உலகத்தில் அது அறுப்படையாக மட்டுமே பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள். அதை திட்டுவதற்கோ வஞ்சிப்பதற்கோ ஓரம் கட்டுவதற்கோ அது தேவையில்லை என்று ஒதுக்குவதற்கோ இந்த உலகத்தில் அறிஞர்கள் சொல்லுகின்ற வார்த்தை மார்க்கத்தில் அதற்கு இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானித்து செய்த துவாவில் ஒரு துவா, அல்லாஹும்ம ஹாவலைனா, யா அல்லாஹ் இந்த மழை எங்கு பெய்ய வேண்டுமோ, எங்கெல்லாம் மழை இல்லாம இருக்குதோ அந்த இடத்திற்கு இந்த மழையை நீ கொடுப்பாயாக, அந்த இடத்துக்கு திருப்பிடு. வலா அலைனா, எங்களுக்கு இது எதிராக இந்த மழையை ஆக்கி எங்களுடைய குடும்பங்களை நாசப்படுத்தி விடாதே என்கின்ற துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. சகையானவர்களை, இதெல்லாம் பேரிடர்கள் நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன தெரியுமா? நீண்ட விஷயங்களை பேசலாம், எவ்வளவு விஷயங்களை பேசினாலும் சொல்லுகின்ற கருத்து ஒன்றுதான், இறைவன் வல்லமையானவன் என்பதை நித்தமும் நிமிடமும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இறைவன் உணர்த்துவதற்காக செய்கின்ற அத்தாட்சிகள் தான் இது போன்று ஏற்படுகின்ற பேரிடர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற திருமதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 15 விஷயங்கள், அதாவது 15 பாவங்கள் ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய கடைசி காலங்களில் அதிகமாகின்ற பொழுது இயற்கையாகவே நிரம்ப பேரிடர்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். அது நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமாக இன்று சொல்லக்கூடிய வெள்ளமாக இருந்தாலும், நிலச்சரிவாக இருந்தாலும், அல்லது நிலநடுக்கங்களாக இருந்தாலும், சுனாமியாக இருந்தாலும், அல்லது கொள்ளை நோய்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது இயற்கையாக ஏற்படுவதற்கு ஒரு 15 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 15ஐயும் சொல்லுவதற்கான நேரம் இது அல்ல. ஒரு சில விஷயங்களை உங்கள் கவனத்தில் நான் தந்துவிட்டு செல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமானத்து முகனிமன், கடைசி காலங்களில் அமானிதமாக கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள், செல்வங்கள், அது தன் சொந்த பொருளை போல பயன்படுத்தப்படும். ஒரு அமானிதமாக ஒரு பொருள் கொடுக்கப்பட்டால் அது தன் காசை போல செலவு செய்யப்படும். வஸ்ஸகாத்து முஹரிமன், கடைசி காலங்களில் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளில் ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஜகாத், அதை கடனாக நினைப்பார்கள். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடன் சுமையை போன்று அதை கடன் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த சூழல் அதிகமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் சொன்னார்கள், அத்தாஅ ரஜுலு இம்ராஅத்துஹு, கடைசி காலங்களில் மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு கொண்டிருப்பான். இதுவும் ஒரு அத்தாட்சி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இத்து உம்மிஹி வ அத்னா சதீகஹு அக்ஸா அபாஹு, கடைசி காலங்களில் தன் நண்பனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தன் நண்பனுடைய அந்த ஒட்டு வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாயை நோவினைப்படுத்தக்கூடியவனாகவும் தந்தையை தூரப்படுத்தக்கூடியவனாகவும் ஒரு சூழல் அமையும். இது இந்த நேரத்திலும் கூட மிகப்பெரிய பேரிடர்களை இந்த உலகம் சந்திக்கும் என்பதாக சர்க்குரத்தின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். லஹரத்தில் ஃபஸாது ஃபில் மஸாஜித், அதிகமான குழப்பங்களும் பேச்சினுடைய சத்தங்களும் மஸ்ஜிதுகளில் மிக தெளிவாக உலக விஷயங்கள் பேசப்படும். இதுவும் கூட அந்த 15 விஷயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழ்த்தரமான கேவலமானவர்கள் தலைவர்களாக பார்க்கப்படுவார்கள். சிலர் கெடுதிகளுடைய விஷயங்களுக்கு பயந்து அவர்கள் மரியாதை செலுத்தப்படுவார்கள். இவர்களுடைய அவர்களுடைய கொடுமையான விஷயங்களை கவனித்து அவர்கள் சங்கையானவர்களாக இந்த உலகத்திற்கு மத்தியில் போற்றப்படுவார்கள். மதுவும் சாராயமும் இங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வெகு விமர்சையாக வெளிப்படையாக அருந்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார்கள், கடைசி காலங்களில் இசையை விரும்பக்கூடியவர்கள், பாடகிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழுத்தமாக சொன்னார்கள், பாடகிகளை, இசை அமைப்புகளை, இசை அந்த கருவிகளை விரும்பக்கூடிய ஒரு சமூகம் பிரதானமாக மாறி போகும். இதுவும் அதற்கான அடையாளம் என்பதாக சொல்லுவார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பின்னால் வந்திருக்கக்கூடிய சமூகம் முன்னால் போய் இருக்கக்கூடிய முன்னோர்களை தூற்றி பேசுவார்கள், இகழ்ந்து பேசுவார்கள். இப்படியும் ஒரு சமூகம் வரும். இதெல்லாம் வந்ததற்கு பின்னால் ஃபர்தகிபு, நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள், ஐந்ததாலி, அது போன்ற நேரங்களில் கடுமையான ஒரு புழுதி நிறைந்த காற்றுகள் உங்களை வந்து தூக்கி வீசும். அந்த பூமி உங்களை விழுங்க செய்யும், உங்களை விழுங்கிக் கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பேரிடர்கள் நித்தமும் நடந்து கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லுவார்கள். சங்கையான பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரிடர்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்வாதாரங்களில் செய்யக்கூடிய, நாம் ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்கள், நாம் வாழக்கூடிய காலங்களில் சில பாவமான விஷயங்களை நாம் லேசாக செய்து விடுகிறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபிகளுடைய அனஸ்ரதியில் தான் இப்படி சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் ஒரு பாவத்தை மிகவும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அது பாரமாக நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த பாவத்தை இவ்வளவு தூரம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பின்னால் ஒரு சமூகம் வரும், அவர்கள் பெரிய பாவத்தை செய்வார்கள்,
மிகப்பெரிய அசம்பாவிதத்தை செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய முடி அளவிற்கு கூட, அவர்களுடைய தலையில் இருக்கக்கூடிய மெல்லிய ரோமத்திற்கு கூட அதை மதிக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த செய்தியை ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், சங்கையான பெருமக்களே, பாவத்தினுடைய அளவுகள் அதிகரிக்க அதிகரிக்க இறைவன் நம்மை உஷார்படுத்துவதற்கும் எச்சரிக்கை செய்வதற்கும் இது போன்ற பேரிடர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்கின்ற அந்த செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கப்படுகிறது. சங்கையானவர்களை, இது எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்படி என்றால் எதை செய்ய வேண்டும்? இது போன்ற நேரங்களில் இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் சொல்லுகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல இதே போன்ற ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. கடுமையான பஞ்சம், கடுமையான பசி, வறட்சி, கால்நடைகள் இருந்து போனது, குழந்தைகள் இருந்து போனார்கள். மக்கள் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்திற்கும் வறுமைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியினுடைய மகாணத்தில் வந்து முறையிட்டார்கள், எங்களுக்கு உணவு வேண்டும், உடை வேண்டும், நல்ல ஆகாரம் வேண்டும் என்பதாக அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள். அங்கு கொடுப்பதற்கு அரசிடமும் கஜானாக்கள் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், இன்னும் சிறிது நாட்களில் அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். மக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் உதவி வரும் என்பதாக. திடீரென்று மதீனாவில் மிகப்பெரிய ஒரு புழுதி கிளப்புகிறது. தூரத்தில் பார்த்தால் ஒட்டகை கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு பெரும் பயண கூட்டம், வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. மதீனாவிற்குள் வந்து விட்டால் அந்த பயணத்தில் கூட்டத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு தானியங்களாக நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு பெரும் ஆசையோடு மக்கள் எல்லாம் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு 1000 ஒட்டகைகளோடு வர தொடங்கி இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை, வியாபாரத்திற்காக ஷாமிற்காக பல மாதங்களுக்கு முன்னால் சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை 1000 ஒட்டகைகளோடு, தானியங்களோடு, உணவுகளோடு திரும்பி வந்து கொண்டிருப்பதை மதீனா மக்கள் பார்த்தவுடன் அவர்கள் மனதில் அப்படியே சந்தோஷம் ஆர்ப்பரித்தது. உள்ளே வந்தவுடனே எப்படி அந்த ஹதீஸில் எப்படி வரும் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த வியாபார கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகையின் ஒரு ஒட்டகம் மதீனாவினுடைய வாசலில் நின்றால் கடைசி ஒட்டகம் ஷாமினுடைய வாசலில் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பொருள்களோடு இங்கு மதீனாவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகை தருகிறார்கள். வந்தவுடன் மக்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று கூடுகிறார்கள். வியாபாரிகளில் பெரும் பெரும் வியாபாரிகள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருளை வெளியூர்காரங்களுக்கு நீங்கள் விற்க வேண்டாம், நாங்களே மொத்தமாக எடுத்துக் கொள்கிறோம், அதற்கான அந்த உயர்வான அந்த கூலியையும் அதற்கான இருக்கக்கூடிய அந்த காசுகளையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து தருகிறோம் என்பதாக சொல்லுவார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, எவ்வளவு லாபம் தருவீங்க? நான் கொடுக்கக்கூடிய தானியத்திற்கு ஒரு திரகத்திற்கு நீங்க எவ்வளவு தருவீங்க? ஒரு திரகத்திற்கு ஒரு பொருள் விற்கப்படும் என்று சொன்னால் நாங்க 2 திரகம் கொடுத்து அதை வாங்கிக்கிறோம் சொல்லுவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உங்களை விட இன்னொரு வியாபாரி அதை அதிகம் விலை பேசி விட்டார் என்பதாக சொல்லுவாங்க. அப்படின்னா 2 திரகம்னா 3 திரகத்தை நாங்க கொடுக்கிறோம், ஒரு திரகத்துக்கு 3 திரகத்தை கொடுத்து வாங்குறோம். அப்படியே 1 3 ஆகிறது, 4 ஆகிறது, 5 ஆகிறது. அதற்கு மேல் வியாபாரிகள் அதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக யாரும் இல்லை. எனவே எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் பேசி இருக்கக்கூடிய அந்த வியாபாரி 1க்கு 10 தருகிறேன் என்று சொல்லுகிறார். 1க்கு 10 தருவதாக அந்த வியாபாரியின் இடத்தில் சொல்லி இருக்கிறார். சொல்லிவிட்டு இந்த வசனத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவார்கள், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒருவர் இறைவனுக்காக ஒரு பொருளை கொடுக்கிறார் என்று சொன்னால் பதிலுக்கு அவன் 10 கொண்டு வந்து தருகிறான். அந்த 10 அல்லாஹு தஆலா தருவதாக வாக்களித்து இருக்கிறான். எனவே மதீனத்து மக்களே, நான் கொண்டு வந்திருக்கிற எல்லாம் உங்களுக்கு தான். இங்க இருக்கக்கூடிய தானியங்கள், பருப்புகள், எல்லா வகைகளும் உங்களுக்கு நான் இறைவனுக்காக கொடுக்கிறேன். எனக்கு நான் இறைவனை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், நான் கொடுக்கக்கூடிய இதற்கு அல்லாஹ் 10ஆக எனக்கு தருவான் என்று நான் நம்புகிறேன் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய சத்தியத்தோடு ஒட்டுமொத்த மதீனா மக்களுக்கும் அந்த வியாபார பொருள்கள் பிரித்து கொடுக்கப்பட்டது என்கின்ற அந்த செய்திகளை வரலாற்றை ஹதீஸில் பார்க்கிற பொழுது புல்லரித்து போகிறது. ஒரு இஸ்லாம் சமூகம் அது தன்னுடைய சுயநலம் தாண்டி ஒரு இடத்தில் வந்து நிற்கிற பொழுது அடுத்தவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொண்டு ஒட்டு மொத்தத்தையும் இழக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஒரு உண்மையான முஃமினுடைய உள்ளத்தில் எழாத வரைக்கும் நாம் உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தமற்றவர்களாக நாம் காண்பிக்கப்படுவோம் என்பதை தவிர வேறு உண்மை கிடையாது. சங்கையானவர்களை, நன்றாக வாழ்ந்தவர்கள் வீழ்வதை பெருமானார் விரும்பல. ஹாத்திம் தாய் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடை வல்லல், அவர் ஒரு முறை அவருடைய குடும்பத்தார்கள் கைதிகளாக மதீனாவிற்கு பிடித்து வரப்படுகிறார். மஸ்ஜிதுல் நபவியில் அவருடைய மகளார் சபானா என்கின்ற மகளார் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கோத்திரம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கூக்குரலிட்டு அழுகிறார்கள். பெருமானாருடைய காதுகளுக்கு கேட்கிறது,
எங்களை எப்படியாவது விட்டுவிடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து பேசுகிறார்கள். அப்பொழுது அந்த சபானான் சொல்லக்கூடிய ஹாத்திம் தாய் என்கின்ற கொடை வல்லனுக்கான மகள் பேசுகிறார். என் தந்தை இருக்கக்கூடிய கிராமவாசிகளுக்கு அள்ளி கொடுத்தவர், தயார மனம் கொண்டவர், அள்ளி அள்ளி கொடுத்து கரம் சுமந்து போனவர். அவ்வளவு கொடைவல்லலாக இருந்த என்னுடைய தந்தையினுடைய இழப்பிற்கு பின்னால் எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது. எனவே நாங்கள் இது போன்று வந்து மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதாக சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தேவையான உணவுகள், பொருள்கள், உடைகள் எல்லாம் கொடுத்து விட்டு அவர்களுடைய ஊருக்கு அனுப்பி வைக்கிற நேரத்தில் சஹாபிகளை பார்த்து சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வசதி படைத்த மக்கள் ஏழ்மையாக ஆகிற நேரத்தில், பணம் படைத்தவர்கள் வறுமைக்கு சந்திக்கக்கூடிய நேரத்தில், நன்றாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் வாழாதவர்களாக அவர்கள் ஆகின்ற பொழுது நீங்கள் உதவுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா இருந்த ஒரு குடும்பம் திடீரென்று ஒரு இழப்பின் காரணத்தினால் அவர்கள் குடும்பத்தினுடைய மொத்த பொருளாதாரமும் இழந்து அவர்கள் நிர்கதியற்றவர்களாக ஆகின்ற நேரத்தில் உதவக்கூடிய உதவி மிகப்பெரிய உதவியாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர்களுடைய போக்கு ஒருவேளை வேறு இடத்திற்கு தவறான ஒரு விஷயத்திற்கு இழுத்துச் செல்வதற்கும் கூட அது காரணமாக அமையலாம். சங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீசுகள் நமக்கு உவமையாக நிரம்ப இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்கள், உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தயாளமான தர்மங்களை இறைவனுடைய பார்வையில் வெகுமதிகளாக பார்க்கப்படுகிறது. பிரபல்யமான ஹதீசுகள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் எல்லாம் வெகு விமர்சையாக பல இடங்களில் போடப்பட்டிருக்கிற ஹதீஸும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வழிப்போக்கனாக இருக்கக்கூடியவன் கடுமையான தாகத்தில் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிணற்றுக்கு வருவான். அந்த கிணற்றுக்குள் இறங்கி தனக்கு தேவையான தண்ணீரை தாகத்தை தீரும் வரை குடித்துக் கொள்வான். குடித்துக் கொண்டதற்கு பின்னால் வெளியே வந்து பார்ப்பான், ஒரு நாய் ஒன்று மண்ணை புரட்டி கொண்டு நாக்கை நீட்டிக் கொண்டு நிற்கும். இவனுக்கு எப்படி தாகம் இருந்ததோ அதே அளவிற்கு அந்த உயிரினமாக பார்க்கக்கூடிய நாய்க்கும் தாகம் இருக்கிறது. உடனே இந்த மனிதன் சற்றும் யோசிக்காமல் மறுபடியும் கிணற்றுக்குள் இறங்குகின்றான். இறங்கி தன்னுடைய செருப்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்தை கொண்டு தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து அந்த நாய்க்கு அவன் புகட்டுகிறான். அந்த நாய் தேவையான அளவிற்கு குடித்து விட்டு போய்விடுகிறது. பெருமானார் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஒரு செயலை இறைவன் அந்த மனிதனிடத்திலிருந்து இறைவன் கண்டதினால் அவனுக்கு சொர்க்கத்தை, பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான் என்பதாக சொல்லுவார்கள். சஹாபிகள் கேட்பார்கள், ஒரு நஜீஸாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாயிற்கு உதவியதற்காக சொர்க்கம் தரப்படுகிறதா என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஈரம் கொண்ட ஈரல்களை கொண்ட, ஈரமாக இருக்கக்கூடிய ஈரல்களை கொண்ட உயிரினம் எதற்கு நீங்கள் தர்மம் செய்தாலும் இறைவன் அதற்கான வெகுமதிகளை இவ்வளவாக தருவான் என்பதாக, அதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வெகுமதி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற அந்த செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்த இன்னொரு செய்தியும் தான், இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதனிடத்தில் கேட்பான், நான் பசியோடு வந்தேன், நீ எனக்கான பசியை நீ தீர்க்கவில்லை. நான் தாகத்தோடு வந்தேன், எனக்கான தாகத்தை நீ தீர்க்கவில்லை. நான் கடன்பட்டு வந்தேன், என் கடனை நீ, என்னுடைய சுமையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற செய்திகளை ஒரு அடியானுக்கு முன்னால் இறைவன் கேட்கிற பொழுது, நீ எப்படி இறைவா என்னிடத்தில் தாகித்தும் பசியோடும் கடனோடும் வர முடியும் என்று அந்த அடியான் கேட்கின்ற அந்த செய்திக்கு இறைவன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் தாகமாக வந்தேன், பசித்து வந்தேன், கடன்பட்டு வந்தேன் என்று சொன்னால் அது நானாக வரவில்லை, உன் கண் முன்னால் வாழுகின்ற என் அடியார்களுடைய விஷயத்தில் நீ அப்படி நடந்து கொண்டாய் என்கின்ற அந்த விஷயத்தை தான் நான் இப்படி சொல்லுகிறேன் என்கின்ற அந்த செய்தியை ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், சகையான பெருமக்களே, உதவுகின்ற எண்ணம் இது போன்ற நேரங்கள் நம்மகிட்ட அதிகமாக இருக்க வேண்டும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடர் நமக்கெல்லாம் இஸ்லாமிய சொந்தங்களாக, ஒரு பக்கம் பலஸ்தீனுடைய மக்களுடைய போராட்டங்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அதுவும் முடிஞ்சபாடு இல்லை. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய சமூகங்களாக இன்னொரு பெரும் பகுதிகளில் வாழக்கூடிய வயநாடு போன்ற இஸ்லாமிய சமூகங்கள், கேரளத்து மக்களும் மிகவும் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 1067 முகாம்களில் 2 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட வெறும் அவர்களுக்கான மருத்துவ பணிகள் மட்டும், அவர்கள் காயம்பட்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரியான பெருமக்கள், இது போன்ற நேரங்கள்ல நாம் அள்ளி கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் குறிப்பிட்ட விஷயங்கள், குறிப்பிட்ட சமூகம் என்று ஒதுக்கக்கூடிய இது போன்ற நேரங்களில், ஒருதலை பட்சமாக பேசுகின்ற இது போன்ற நேரங்களில், மத்தியை ஆளக்கூடிய அரசே ஒருதலை பட்சமாக முஸ்லிம் சமூகம் என்பதை வெளிப்படையாக சொல்லி ஓரம் கட்டுகின்ற இது போன்ற நிலை, தனக்கான எந்த விதமான ஓட்டு வங்கியும் இல்லை என்பதற்காக ஒரு மாநிலம் ஒதுக்கப்படுகிறது என்கின்ற வஞ்சனையை நம் போன்ற சமூகத்தை, நம்மளுடைய உதிரங்களோடு, நம்மோடு ரத்தத்தோடு பந்தங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் இறைவனுக்கான பணியில் நாம் அள்ளி கொடுக்க வேண்டிய இது போன்ற நேரங்களில் இறைவனுடைய அருளை நாடி நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகைக்கு பின்னால் கண்டிப்பாக எல்லாரிடத்திலும் வசூல் செய்யப்படும். அப்படி உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக
கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜமாத்துல் உலமா சபை சார்ந்தும் தனிப்பட்ட தன்னார்வம் கொண்ட இயக்கங்கள் சார்ந்தும் நிறைய வசூல் செய்யப்படுகிறது. இது அத்தனையும் அந்த மக்களுக்கு வெகு விரைவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கால சூழல் இருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் அனைத்து ஜமாத்தார்களும் தங்களால் இயன்ற விஷயங்களை உதவிகளின் மூலியமாக அல்லாஹ்வின் அருளை நாடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீகினை நல்குவானாக. ஒருவேளை உங்களுக்கான தொகைகள் இங்கு எடுத்து வரவில்லை என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பள்ளி ஜமாத்தில் கொடுத்தும் கூட அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பிட்ட நாட்களுக்குள் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணி இருக்கக்கூடிய நேரத்தினால் நீங்கள் வெகு விரைவாக உங்களுடைய நன்கொடைகளை அந்த மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற நம் சொந்தங்களுக்கு நாம் எல்லாம் ஆற்றுகின்ற துயரங்களை ஆற்றுகின்ற ஒரு ஆறுதலாக இந்த நன்கொடைகளை அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக. நமக்கான வெகுமதிகளை அல்லாஹ் நன்மைகளாக நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்தை நமக்கும் நம்மிடத்திலிருந்து கடந்து சென்றிருக்கிற அதுபோன்று நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.